இன்றைக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகள் ஆங்கிலத்தில் பேசுவதை புலகாங்கிதமடைகிறீர்கள். என்னை மன்னித்து விடுங்கள் தோழர்களே. 19 நாடுகளில் நான் பயணப்பட்டு வந்திருக்கிறேன். 19 நாடுகளில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கே நாடு விட்டு, கண்டம் விட்டு, தங்களுடைய உறவுகளை விட்டு, சொந்தங்களை விட்டு, பொருளாதாரம் தேடி நெத்தி வியர்வை கீழே விழ விழ அவ்வளவு உழைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட அங்கு இருக்கிற குழந்தைகளுக்கு வாரம் தோறும் தமிழில் தான் வகுப்பெடுக்க வேண்டும், தமிழில் தான் படிக்க வேண்டும் என்று உயிரை கொடுத்து தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டில் நாம் நினைக்கிறோம், ஏதோ கோட்டையிலிருந்து குமரி வரை வாழ்கிறவர்கள் தான் தமிழர்கள், நமக்குத்தான் தமிழ் படித்து என்ன ஆக போகிறது என்றெல்லாம் நினைக்கிறோம். இல்லை, ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உலக வரலாற்றில் 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாகரிகத்தை, நதிக்கரை நாகரிகங்களை உருவாக்கிய சுமேரியர்கள் பேசிய சுமேரிய மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் எகிப்து என்கிற உலகத்தினுடைய நீண்ட நிலப்பரப்பில் நினைத்து செல்கிற நைல் நதி கரையிலே ஓடிய கிளியோபாத்ரா பேசிய அந்த மொழி, எகிப்திய மொழி, இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 3600 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவினுடைய இரவாத இதிகாசத்தை தந்த சமஸ்கிருதம் இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் மகாவீரர் அலெக்சாண்டர் பேசிய கிரேக்க மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் போதி மரத்திற்கு கீழே வேதிய மாற்றம் பெற்றாரே புத்தர், அவர் பேசிய பாலி மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு பெருமான் பேசிய அரேமிக் மொழி, ஹிப்ரு மொழியினுடைய கிளைமொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. ஆனால் காலத்தால் மூத்து, கருத்தால் முதிர்ந்து, காணமாய் திரிந்து, ஞானமாய் சுரந்து, வானமாய் விரிந்து, வனமாய் விளைந்து, கல் தோன்றா காலத்தை முன்தோன்றி, வாளோடு முன்தோன்றி, போராடி போராடி, வேரோடி வேரோடி, வீழாத வெறித்தவரும் வரலாற்றின் பக்கம் தோறும் பதிந்து, வாழ்ந்து சலிக்காத வரலாற்று மொழியாக திரிந்து, அக்கீரன், நப்பூதன், நன்னாத, நப்பசலை, ஒக்கூர், மாசாத்தி, ஒன் சாத்தன், தற்கோ, இளங்கோ, ஆண்பார், தேகும், அரபை முதல் முக்கடியும் தேன்பாலும் தெய்வ தமிழுக்கு அளித்திட்ட கம்பன், நம்முடைய ஊனோடும் உயிரோடும் ஊட்டி வளர்த்த அன்னையரும் தந்தையரும் அகல் விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு தொடர் ஓட்ட பயணத்திலே அணையாமல் கொண்டு வந்து 25 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இலக்கிய வாழ்வையும் இலக்கண வாழ்வையும் கையிலே வைத்துக் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற சீதனம் தமிழ். அதனால்தான் எங்கள் தமிழை நாங்கள் பேசுகிற போது புலிக்கு நகம்தான் கர்வம், சிங்கத்திற்கு பிடரிதான் அழகு, மயிலுக்கு தோகைதான் அழகு, தமிழுக்கு கர்வம் தான் அழகு. தமிழுக்கே அவ்வளவு கர்வம் இருக்கிறவள் தமிழை பாடுகிறவனுக்கும் பேசுகிறவனுக்கும் எவ்வளவு கர்வம் இருக்கும். அந்த ஞான சேர்க்கை மனதிலே வைத்துக் கொண்டுதான்